9.2 into 10 power 12 liters of water. இது ஒரு லேக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த லேக்கில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கா? 9.2 into 10 power 12 liters of water இருக்குது. பவர் ரியாக்டர் யூஸிங் திஸ் எலக்ட்ரோலைசிஸ். இதை வச்சு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா? பவர் நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி அட் த ரேட் ஆஃப் 2 into 10 power 6 கூலும் பெர் செகண்ட். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு? எவ்வளோ வந்து கிடைக்குது? 2 into 10 power 6 கூலம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த லேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஒரு அப்ரோப்ரியேட் வால்டேஜில் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஹவு மெனி இயர்ஸ் would it take to completely electrolyze the water? இந்த வாட்டர் ஃபுல்லத்தையும் நான் எலக்ட்ரோலைஸ் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆகும்? எவ்வளோ கூலம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? அசியூம் தட் தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் வாட்டர். இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட லாஸே ஆகலை அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு வந்து எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டரோட ரியாக்ஷன்ஸ் தெரியணும். சரியா? ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் ஆனோடில் என்ன நடக்கும், கேத்தோடில் என்ன நடக்கும்? சரியா? ஆனோட்ல எப்பவுமே என்னது ரிலீஸ் ஆகும்? எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். கேத்தோட்ல வந்து ஹைட்ரோஜன் ரிலீஸ் ஆகும். இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஆனோட்ல வந்து என்ன ரியாக்ட் ஆகுது, என்னது இருக்கும் அப்படின்னா 4OH மைனஸ் இருக்குது. சரியா? இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, O2 கிடைக்குது, 4 எலக்ட்ரான் கிடைக்குது, 2H2O கிடைக்குது. சரியா? இதுதான் ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன். ஆக்சிஜன் கிடைக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கேத்தோட்ல வந்து என்னாகும்? வாட்டர் வந்து எலக்ட்ரானை இப்போ வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் 2OH மைனஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 4 எலக்ட்ரான் இங்கே லாஸ் ஆகிறதுனால இங்கேயும் 4 எலக்ட்ரான் கெயின் ஆகணும். ஸோ மல்டிப்ளை இட் பை 2. ஓவரால் ரியாக்ஷன் 4H2O ப்ளஸ் 4 எலக்ட்ரான் gives 2H2 plus 4OH minus. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்கள் ஓவராலாக எழுதுனீங்க அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து 2H2O O2 plus H2. ஸோ H2O O2O தான் ப்ராடக்ட். சரியா? அது நல்லா ஞாபகம். ஸோ பேசிக்காக 2 moles of H2O வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது? 4 moles of electrons. 4 moles of electrons na enna artham? 4F electricity. 4 into 96500 coulombs of electricity வந்து 2 moles of இதுக்கு வந்து தேவைப்படுது. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாமே. ஸோ 2 moles of H2O னா என்னது? ஹைட்ரஜனுக்கு வந்து 1. ஸோ 2 into 1 plus ஆக்சிஜனுக்கு என்னது? 16. ஸோ என்னது? இது வந்து ஓவராலாக 2 times இருக்கிறதுனால 36 கிராம் மொத்தத்தில் வரும். சரியா? ஸோ ஒரு H2Oக்கு வந்து 18 கிராம். அப்போது 2 moles ஆஃப் H2O வந்து 36 கிராம். சரியா? ஸோ 1 mole ஆஃப் H2Oல எத்தனை கிராம் இருக்குது? 18 கிராம். ஸோ 2 mole ஆஃப் H2Oல அஃப்கோர்ஸ் எவ்வளோ கிராம் இருக்கும்? 36 கிராம் இருக்கும். ஸோ இந்த 36 கிராம்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 36 mlன்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ 36 ml ஆஃப் வாட்டரில் வந்து எலக்ட்ரோலைஸ் ஆகச்சில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது? 4F. சரியா? ஸோ அதை அப்படியே எழுதுங்க. 36 ml மில்லி தானே, 10 power -3 மில்லி லிட்டர் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது? 4F. சரியா? அதே இது நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் எவ்வளோ லிட்டர் இருக்குது? 9.2 into 10 power 9.2 into 10 power 12 லிட்டர் வந்து இருக்குன்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? எக்ஸ் அதை கொஸ்டின். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்டூ 36 into 10 power -3 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 4F into 9.2 அந்த வேல்யூ. ஸோ இது வந்து எக்ஸுக்கு கிட்ட இருக்கிறது வந்து 36 வந்து அன்சைட் டிவிஷனுக்கு வரும். ஸோ 9.2. ஸோ 9.2ன்னு கூட எழுதணும், சும்மா 9ன்னு எழுதினாலே கரெக்டாக தான் வரும். சரியா? 10 power 12 liter divided by 36 into 10 power -3 liter. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் ஃபேரடே 1 ஃபேரடேக்கு பதிலாக நம்ம வந்து 4F பதிலாக 96500ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 96500 into 10 power 15 கூலம்ஸ் கிடைக்கும். சார்ஜ் எப்பவுமே போட்டுக்கணும். சரியா? 96500 கூலம். 1 ஃபேரடே இஸ் ஈக்குவல் டு என்னது? 96500
கூலும், அதை மறந்துடக்கூடாது சரியா. அதனால இந்த 4Fக்கு பதிலா என்ன போட்டிருக்கேன், ஜஸ்ட் இதுல 4 × 96500 கூலும்னு போட்டிருக்கேன் சரியா. ஸோ ஃபைனல் வேல்யூ நம்மளுக்கு கூலும்ல கிடைக்கும். ஸோ இவ்வளோ கூலும்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கொடுக்கணும் சரியா. ஸோ இப்போ இதுல வந்து இது எவ்வளோ வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதான், 2 × 10⁶ கூலும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு இதுல எவ்வளோ கூலும் கிடைச்சிச்சு, 96500 × 10⁻15 கூலும்ஸ் இருக்குச்சுல, எவ்வளோ டைம் ஆகும், இவ்வளோ ஒரு செகண்ட்ல இவ்வளோ கிடைக்குதுன்னா இவ்வளோ கூலும்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்கச்சுல எவ்வளோ டைம் ஆகும், அது செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும் சரியா. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ x × 2 × 10⁻6 கூலும் இஸ் ஈக்குவல் டு 96500 × 10⁻15 கூலும் சரியா, இன்டூ 1 செகண்ட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ எக்ஸை மட்டும் இன்சைடு வச்சுட்டு மிச்சம்லாம் அன்சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா இன்டூ 10⁻15 கூலும் இன்டூ 1 செகண்ட் டிவைடட் பை 2 × 10⁻6 கூலும். இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். பேசிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு செகண்ட்ல இவ்வளோ கூலும் இருக்கு அப்படி கிடைக்கும் அப்படின்ற பர்டிகுலர் வாட்டர்ல இருந்து அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ நிறைய செகண்ட்ஸ்ல இவ்வளோ கூலும் கிடைக்கும், இவ்வளோ கூலும் கிடைக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து எவ்வளோ ஃபாரடே வந்து இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது யூஸ் ஆகுது. ஸோ வந்து 2 moles ஆஃப் வாட்டர்ல வந்து இவ்வளோ ஃபாரடே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இத்தனை லிட்டர் தண்ணியில எவ்வளோ ஃபாரடே கிடைக்கும், அந்த ஃபாரடேக்குள்ள கூலும் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு இயர்ஸ்ல கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க சரியா. எத்தனை இயர்ஸ்ன்னு ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இயரை கன்வெர்ட் பண்ணுவோம் சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், 365 டேஸ் இருக்குது. ஸோ டேஸை வந்து 1 டேல எத்தனை ஹார் இருக்கு, 24 ஹார்ஸ். அப்புறமா 1 ஹார்ல எத்தனை மினிட்ஸ் இருக்கு, 60 மினிட்ஸ். அப்புறம் 1 மினிட்ல எத்தனை செகண்ட் இருக்கு, 60 செகண்ட்ஸ். ஸோ இது வந்து எத்தனை, இதுதான் நம்ம எழுதணும். 1 இயர்ல வந்து இத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 1 செகண்ட் வேணும் அப்படிதானா. ஸோ 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 இயர் டிவைடட் பை இந்த ஹோல் வேல்யூ 365 × 24 × 60 × 60. ஸோ இந்த 1 செகண்டுக்குள்ள வேல்யூவை நம்ம அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் சரியா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96500 × 10⁻15 கூலும். 1 செகண்டுக்கு பதிலாக என்ன போடணும், கீழே ஆல்ரெடி 2 × 10⁻6 கூலும் இருக்கு. 1 செகண்ட் பதிலாக என்ன போடணும், 1 டிவைடட் பை இந்த கீழே தானே வரும். அப்போ 365 × 24 × 60 × 60. ஸோ இதை நீங்க போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா லைக் 1.53 × 10⁻6 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்கா இவ்வளோ கிடைக்குது சரியா. ஸோ ஒண்ணுமே இல்லை, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஃபாரடேல வந்து 2 moles ஆஃப் வாட்டர், அதாவது 36 கிராம் ஆஃப் 36 ml வந்து 4F வந்து கொடுக்கும். அதாவது 4 × 96500 கூலும்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். அப்போ இத்தனை லிட்டர் வாட்டர் வந்து இத்தனை கூலும்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கூலும்ஸை வச்சு நம்ம வந்து இப்போ 1 செகண்டுக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா இத்தனை கூலும்ஸ் வந்து எவ்வளோ செகண்ட்ல கிடைக்கும், அதாவது எவ்வளோ இயர்ஸ்ல கிடைக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.